திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை தொடங்கிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், நான் வழங்கிய தீர்ப்பால் யாருக்கும் பாதிப்பில்லை என்று கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். நீதிபதிகளிடம் ரௌத்ரம் பழக வேண்டாம் என்றும் கூறிய அவர், மதுரை மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை ஆணையரும் கோவில் செயல் அலுவலரும் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். அறநிலையத்துறை சார்பில் வாதிட்ட போது கார்த்திகை தீபம் முடிந்துவிட்டது என்று தெரிவித்தனர். அதற்கு கார்த்திகை தீபம் இன்னும் முடியவில்லை என்று தெரிவித்தார். அதிகாரிகளை தண்டிப்பது என்பது நீதிமன்றத்தின் நோக்கம் அல்ல, நீதிமன்றத்தை அதிகாரிகள் மதிக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். அதன் பிறகு விசாரணையினுடைய முடிவில் இன்றே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கு மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். தீபம் ஏற்றப்பட்ட அறிக்கையை நாளை கோர்ட்டில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் வழக்காக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கிறார்கள். பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் குவிந்து வருகின்றனர். தீபத்தூணில் ஏற்றப்படும் தீபத்தை காண பக்தர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். இந்துக்களின் பல ஆண்டு கால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது.